மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் கரூர்ல இன்னைக்கு ஆற்றிய உரை இருக்கு இல்லையா, அது என்ன தெளிவுபடுத்துது அப்படின்னா, அவர் இன்னும் அந்த தேர்தல் மோட்ல இருந்து வெளியே வரலன்னு. இன்னும் இந்த எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணி தெரிஞ்சார் இல்லையா, அதே மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வந்து ஏதாவது இந்த 60 நாட்கள், ஏறக்குறைய 60 நாள் ஆயிடுச்சு. இந்த 60 நாளில் எழுப்பப்பட்ட கேள்விகள் இருக்கு இல்லையா, மக்கள் கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு ஏதாவது நியாயமான பதில் சொல்லுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வழக்கம் போல ஒரே பல்லவி, திமுகவுக்கு எதிராக ஒரு பல்லவி இருக்கு இல்லையா, அந்த பல்லவியை பாடிட்டு போயிருக்காரு. சார் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கெட்டு, அவங்களோட ஊழல் நீங்கள் ஒழிக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் மீது வச்ச குற்றச்சாட்டு ஒன்று இல்லையா, அதுக்கு நீங்கள் மீடியாவை சந்திச்சும் பதில் சொல்ல மாட்டீங்க, நீங்களும் வெளியே வந்து அறிக்கை கொடுத்த மாதிரி தெரில. அப்போ இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து எழுதி வச்சு ஸ்கிரிப்ட் வச்சு அப்படி பேசுகிறீங்க. அவர் பேசும்போது அதே மக்கள் வச்ச குற்றச்சாட்டுக்கு நான் என்ன மாதிரி பதில் கொடுக்க விரும்புகிறோம், அதுக்கு என்ன மாதிரி நான் தீர்வு கொடுக்க விரும்புகிறோம் அப்படி தெளிவுபடுத்தணுமா இல்லையா. அதை ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா திரும்ப பிரச்சாரம் போகிறது போயிட்டார். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, குதிரை பேரன் கழுதை பேரன்றாங்க. நீங்கள் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் யார் கட்சியிலேருந்து வேறு கட்சியிலேருந்து ஆளை கூட்டி போகிறா, நீங்கள் தான் கூட்டி போகிறது. அவ்வளோ ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கூடிய ஆள்னா, என் கட்சிக்கு ஓட்டு போடலை, அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த முறை யாருக்கு ஓட்டு போடனா அதிமுக கட்சிக்கு. எனவே அங்கேருந்து எம்எல்ஏ விலகி வர்றது இல்லையா, மீண்டும் அந்த மக்கள் மத்தியில் தேர்தலில் திணிக்கிறது இல்லையா, அதுவே ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படி சொல்லணுமா இல்லையா. எல்லா வேலையும் பார்த்துட்டு போய் நான் பண்ண வேலை நிற்கிறீங்க. அதற்கடுத்து ஒருபடி மேலே போய் வழக்கம் போல் நான் ஒரு 5 நிமிஷம் தான் பேசினேன், கொத்து போட்டாங்க எம்கே ஸ்டாலினை அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சினிமாவுக்கு நல்லாயிருக்கும் சார், நான் இல்லைன்னு சொல்ல, சினிமாவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உட்காந்துங்க ஒரு பொசிஷன், பொறுப்பு முதலமைச்சர்னு, அதுக்கு நல்ல வார்த்தைகளே கிடையாது. வழக்கம் போல் இதுலேயும் கெட்ட வார்த்தைகள் பேசினா சினிமா தேட்டரில் கைதுட்டு வாங்க, அதே மாதிரி சில வார்த்தைகள் நிப்பாட்டுறீங்க. இதெல்லாம் நாகரீகமே கிடையாது. அது இன்னும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கார். அவனால் எழுதி கொடுத்து தீரான், இந்த மாதிரி பேசுங்க, கமர்ஷியல் ஆடியன்ஸை கைப்பற்றிடலாம் அப்படின்னு. கேவலமாக இருக்குது. மக்கள் பிரச்சனை என்ன, ஏதாவது ஒன்றுக்கு பதில் சொன்னீங்களா? ஊழலாம் ஒழிஞ்சிருச்சான், இப்போ தான் அடித்து தாக்கணும். உங்களுடைய கட்சிக்காரனே ஊழல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வீடியோ வெளியே வந்துருச்சு, வசூல் பண்ணுறது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்துருந்துச்சு. ஏன் திடீர்னு ஒரே நாள் ஊழலாம் ஒழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கேட்குறது என்ன கேன நான் கேட்குறேன். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு மிக முக்கியமான விஷயத்துக்குள்ள போகிறேன். அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் நல்லா பாடுவான், நல்லாவும் ஆடுவான், நடிப்புமே கூட நிறைய பேத்துக்கு பிடிக்கவும் செய்யும். அவனை அந்த கவர்ச்சியிலே மக்கள் அரசனாகவும் ஆக்கினான்னு வச்சுக்கோவேன். அந்த அரசில் வந்து உட்காந்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் மனைவியை கொலை பண்ணவன், ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவையும் கொண்டவன் வச்சுக்கோவேன். வந்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாத்துக்கும் டேக்ஸை குறைச்சி 2 பேரை வச்சு ஆட்சி நடத்தினான். 2 பேரை அவர் நியமனம் பண்ணி அவங்க வந்து அந்த ஆட்சியை நடத்தி கொண்டு போனாங்க. அது ஆனந்தம் நல்லாவும் இருந்தது. பின்னாடி நகரமே எரிஞ்ச போதுன்னு கூட அந்த இடத்துல எரிஞ்சு போன இடத்துல, மக்கள் இறந்து போன இடத்துல தனக்கான ஒரு கோல்டன் பேலஸ் ஒன்று கட்டிக்கிட்டான். ஆனால் அவன் மென்டலி அன்ஸ்டேபிள், ஒரு திடமான மனநிலை கிடையாது. எப்போவுமே குழப்பமான, குறைவான அளவில் கொஞ்சம் மனக்குழப்பம் உள்ள ஆள் தான். இது பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. அவனோட பேர் வந்து நீரோ. சீசர் இருக்காங்க இல்லையா, அதாவது ரோம் பேரரசர் இருக்காங்க இல்லையா, அந்த ரோம் பேரரசர் வரிசையில் 5வது 6வது வருவான். நீரோ விடுங்க, அவன் கதையாக பரவாயில்ல. அவனுக்கு 2 அரசர் முன்னாடி கலிகுலா ஒருத்தர் வருவான். அவன் வந்தப்பட மக்கள்லாம் கொண்டாடி தள்ளிடுவாங்க. இதே கதை தான், அவன் இந்த கவர்ச்சியில் கொண்டாடி தள்ளிடுவானுங்க. ஆனால் அவன் தான் சர்க்கஸை கொண்டு வந்தான். ஊர் மக்கள்லாம் எப்போல்லாம் டயர்டாக அவன் சர்க்கஸ் காட்டியான் மக்களுக்கு. சர்க்கஸ் சூப்பர். அப்போ ஃபஸ்ட்டு காட்டுக்குள்ளே விலங்குகளை வெளியே கொண்டு வந்து மக்கள் காட்டினால மக்களுக்கு பிடிச்சி போகும். ஆனால் விஷயத்தை திசை திருப்புக்காக வந்திருப்பான். அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்காது. கடைசியாக யாரும் மந்திர சபையில் போகிறானா, இருக்கிற மந்திரெல்லாம் கொண்டுட்டு திருடன் கொலகாரங்களை அவனை வந்து கொடுவான். ஏன்னா அவங்க தான் போய் நல்லா கொள்ளடிச்சு வரான்னு, அந்தளவுக்கு அவன் ஆட்சி நடத்தியான். இது ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கதையெல்லாம் படிக்கும்போது இந்த மன்னர்களை எப்படி கொண்டாடினானுங்க அப்படின்னு தோணும். சரி 3000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா தமிழகத்தோட நிலை நினச்சா அதோட வருத்தமாக இருக்குது. அங்கே போக நபர்கள் பேட்டி கொடுக்குறீங்களே, என்ன இங்கே நல்ல நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறீங்க. நிர்வாகம்னா என்ன தெரியுமா, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எல்லா பேருமே பாதிக்கப்பட்ட ஒரு விவகாரம். அது என்ன அப்படின்னா எல்லா பக்கம் கரண்ட் கட்டாது. கரெக்டாக சீரான மின்சாரம் இல்லை. ஒரு பக்கத்து மின் தடை இருக்குன்னா, இன்னொரு பக்கத்து மின்சாரம் சீராக கிடைக்கல. முன்னையும் பின்னையும் லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் அடிச்சு பறக்குது. இது ரெண்டுமே ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்லதில்லை, ஒவ்வொரு தொழிலுக்கும் நல்லதில்லை. இதுக்கு சரியான விளக்கம்னு ஒன்று 60 நாள் ஆச்சு. 8 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த நிலைமை கிடையாது. கடந்த 8 வருஷமாக இந்த நிலைமை கிடையாது. இந்த நிலைமை இன்னைக்கு திடீர்னு இப்படி ஆகிறதுக்கு காரணம் கேளுங்களேன், திமுக அந்த பழகி போயிட்டாங்க. அப்போ அவங்க ஆட்சி திறன்பட சேர்த்தன்னு அர்த்தமா, ஃபீஸ் கட்டை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி பதில் சுற்றிட்டாங்க. நிர்வாக திறமை இன்மை அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அந்த ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட். எல்லா பேருமே பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒருவேளை உங்கள் எல்லா பேருக்கும் புரியலன்னா கூட பரவாயில்ல, நான் சொல்கிறது சின்ன அளவில் புரிஞ்சுக்கோங்க. எப்படி இந்த விஷயத்துலேயே இந்த ஆள் நிர்வாக திறமை இல்லாமல் சுற்றிட்டான்னு சொல்கிறேன்.
ஏன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை பவர் கிட்ட சரி பண்ணிட்டாங்க. அதை எடுத்துக்காட்டு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஸ்டேட் லெவலுடைய லோட் டிஸ்பேச் சென்டர் ஒன்று இருக்குது. நீங்கள் வேணால் எடுத்து போட்டு பாருங்கள், சென்னை அண்ணா சாலையில் இருக்கும். அந்த சென்டர் ஆகட்டும், அதனோட மானிட்டர் சென்டர் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய லெவலில் சினிமா படத்தை பார்ப்போம்ல, அது மாதிரி பெரிய பேனல்ஸ் இருக்கும். எல்லா படம் டிஸ்பிளே இருக்கும். அது என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு சப்ஸ்டேஷனில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ கரண்ட் தட்டுப்பாடு இருக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது, அங்கே ஏதாவது ஃபால்ட்டு வந்துருக்குதா, அங்கே டிரான்ஸ்ஃபார்மருடைய டெம்பரேச்சரில் ஆரம்பித்து ஃப்ளக்சுவேஷன் வரைக்கும் எல்லாமே. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மின்சாரம் தயாரிக்கிறது இல்லையா, அதை தயாரிக்கிறது ஒரு இடம். இது மட்டும் புரிஞ்சு வச்சுக்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சிடும். தயாரிக்கிறது ஒரு இடம், அப்போ அது உற்பத்தி பண்ணுற இடம், அதாவது ப்ரொடக்ஷன் நடக்கிற இடம். இங்கே மின்சாரம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, நம்மளுடைய போஸ்ட் படத்தில் வந்து கேட்டால் அது உங்களோட வீடு. இதுக்கு இடையில இருக்கிறது டிரான்ஸ்மிஷன். ஸோ ப்ரொடக்ஷன் நடக்கிற இடம், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் 3 இருக்கா. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை வச்சு வச்சுக்கவேன், அது ஒரு தெரு போகும், ஒரு சில இடங்களில் போகும், அவ்வளோதான். ஆனால் நடக்கிறது என்ன, பரவலாக போகுது. பரவலாக போகுதுன்னா என்ன காரணம், அவ்வளோ ஓரளவு கரண்ட் தட்டுப்பாடு இருக்குமோ அப்படின்னு எடுத்து பார்த்தா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பக்காவாக இருக்குது. மின் உற்பத்தி திறன் வந்து தமிழகத்தில் கரெக்டாக தான் இருக்குது. இந்தியாவுக்கு அது நிகராக தான் இருக்குது, இந்தியாவுக்கு நல்லா தான் இருக்குது. பின்ன மின் உற்பத்தியும் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன்லேயே போனால் ஏதாவது ஒரு தெரு போகலாம், ஆனால் பரவலாக போகுது. இப்போ கேள்வி புரியுது உங்களுக்கு, எளிமையாக புரிஞ்சுக்கணும் நம்புறேன். அப்போ டிரான்ஸ்மிஷனில் தான் பிரச்சனை. அது வேறு கிடையாது, பெரிய பெரிய டவர் மாதிரி இருந்து பெரிய பெரிய லைன் போகுமா ஹை வோல்டேஜில், அது போய் சப்ஸ்டேஷனுக்கு வரும், அங்கேருந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரும். இந்த ரெண்டையும் மேனேஜ் பண்ணுற இடத்துல தான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு, நான் படித்த அறிவுக்கு, ஒரு கீர்த்தனை மாதிரி பெரிய பெரிய படித்தாலும் உள்ளே இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். அப்போ இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமானா, இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக சென்ட்ரல் மானிட்டரிங் சிஸ்டமே இருக்குது. 24 மணி மானிட்டர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஒருவேளை பெரிய ஃபால்ட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் பீக்காக ஒருவேளை பவர் தேவைப்படுதுன்னா அந்த ஃபால்ட்டை சரி பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அந்த லோட் டிஸ்பேச் சென்டர் இல்லையா, அது உடனே ரீஜனலில் கான்டாக்ட் பண்ணும். அதாவது தென்னிந்தியா வட இந்தியா பிரிச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க சரி பண்ணுறதுக்கு, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி சென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு. இந்த டிரான்ஸ்மிஷனில் பிரச்சனை வரக்கான வாய்ப்பே கிடையாது. எப்பட திறன்பட நிர்வாக திறமை இல்லைன்னா, இந்த ஆளுக்கு நிர்வாக திறமையே கிடையாது. ஒரு நாள் ஆஃபீஸில் போய் உட்காந்து என்னையா நடக்குதுன்னு கேட்டு எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே நீங்களே வெளிப்படையாக டேட்டா போடுங்க, நான் போடுறேன். அதாவது 20-30 ரூபா போயிருக்கும் கரண்டு. நிர்வாக திறமைன்றது உங்கள் வீட்டுக்கும் பிரச்சனை, இங்களுடைய ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் பிரச்சனை. மின்சாரன்றது உயிர் போல, உயிர் நாடி போல, அதை ஏன் ஒழுங்காக கொடுத்த துப்பு இல்லை. இங்கே வந்து இவர் என்ன சொல்கிறாரு, வாய் இருக்குன்னு எதாவது பேசுறாங்க, நீங்கள் தான் வாய் இருக்குன்னு எதையோ கிண்டிக்கிட்டு தெரியுறீங்க. 60 நாள் ஆச்சு, 8 வருஷம் இல்லாத பிரச்சனை எப்படி வந்துச்சு, பதில் சொல்லுமா இல்லை. இது மாதிரி நிர்வாகம் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன், ஒருவேளை திமுக சதி பண்ணுது, அப்போ நீ நிர்வாக திறமை இல்லாத எப்படி சதி பண்ணுவானுங்க. நான் கேட்குறேன், ஃபீஸ் கட்டை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. நான் இப்போ சொன்னேன், அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியாமல் நீங்கள் ஃபீஸ் கட்டை பிடிச்சிட்டு சொல்லுவேன், மக்களை நம்பணுமா. நைட்டு 2 மணிக்கு நீ கட் பண்ணுற, அதெல்லாம் ஃபீஸ் கட்டை பிடிக்கிட்டு போயிட்டாளா. எப்படி மக்கள் முட்டாளாக இருந்தால் நம்ப வைக்க முயற்சி பண்ணீங்க. மீண்டும் இந்த கதைக்கு வர எப்படி அந்த மன்னர்கள்லாம் ஏற்றுக்கிட்டானுங்க, அவன் இவ்வளோ பண்ண தெரிஞ்சுட்டே ஏற்றுப்பாங்க. கவர்ச்சி அதே மாதிரி இங்கேயும் கவர்ச்சி. கரண்ட்டு போச்சு சொன்னால் ஒரு லேடி தான் சொல்லுது, கரண்ட் 10 ரூபா போனால் கூட நான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன். இது பேர் முட்டாள்தனம், சூடு சொரணையே இல்லாதத்தனம். என்னன்னு கேள்வி கேட்கணும். தப்புனா யாராக இருந்தாலும் கேள்வி பண்ணுறது சரியான நிர்வாகம், சரியான நிர்வாகத்தை கொடுக்கும், சரியான ஆட்சியை கொடுக்கும். என்ன பண்ணுங்க, நான் சூடு சொரணையே இல்லாமல் வாழ்வேன். யாருக்காக, எனக்கு கவர்ச்சி பிடிச்சிருக்கல, இதுக்கு பேர் மாற்றம். இப்போ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இதை தெளிவாக சொன்னாலே, ஏன்னா இதுக்காக நீங்கள் தினமும் கஷ்டப்படுறீங்க. இது ஒன்று சொன்னாவது புரியும்னு இல்லை, ஊரில் ஒரிச்சிட்டாரு. இங்கே பாருங்கள், நிர்வாக திறமைன்றது சினிமா படம் மாதிரி கிடையாது. நீங்கள் சினிமா படத்தை பார்த்த மாதிரி எனக்கு சுற்றி நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், விஜய்க்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இதில் ஊழல் பண்ணி ஏற்றுக்கிறேன். நிர்வாக திறமைன்றது வேறு ஆளியா, வேறு டிபார்ட்மெண்ட்டியா. நிர்வாக திறமைன்றது ஒரு பெரிய தனி ஸ்கில்லு. இந்த டிஎன்இபி எடுத்துக்கோங்களேன், அதில் ஏற்கனவே பணியாளர் பற்றாக்குறை ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. ஆனால் போன ஆட்சியில் அதே 50,000 கூட இருந்துச்சு. ஆனால் எப்படி மேனேஜ் பண்ணாங்க. நிர்வாக திறமைன்றது அதான் ஊழலை விட ரொம்ப முக்கியமானது பிரச்சனை. அது நிர்வாக திறமையோட உட்காரன்னு வச்சுக்கவேன், அவனால் நாடு ரன் ஆகும். அதுக்கு அடுத்து தான் ஊழல் வரும். நிர்வாக திறமை இல்லைன்னா எல்லாமே கெட்டு குடிச்சலாக போயிடும். அவன் நல்லது நினைச்சா கூட குடிச்சலாக போயிடும். அந்த டிஎன்இபிலேயே சென்ற ஆட்சியும் சரி, அதுக்கு முந்தின ஆட்சியும் சரி, நான் கவனிச்சேன் என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி 2.25 லட்சம் கோடி கடலில் இருக்குது.
இது ஊழியர் பற்றாக்குறை வேறு என்ன பண்ண போகிறாங்க இப்போ எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எடுத்தால் திவாலாயிரும். ஏன்னா ரெக்கரிங்களா அடுத்தடுத்து அவங்களுக்கு சம்பளம் போடுறாங்களே அவரோட பேர்டனும் அதிகமாகிடும். அப்போ மேன் பவர் எப்படி ஃபில் பண்ணுவாங்க? அவ்வளோ யோசிச்சப்போ தான் போன ஆட்சியில் நினைக்கிறேன் அவ்வளோவா ப்ராக்டிஸே பண்ண அதெல்லாம் கொண்டு வந்து போட்டால் நாங்கள் தான் கற்றுனோம். ஆனால் அதையாவது போட்டாங்க. அந்த சப்ஸ்டேஷன் மற்ற இடங்களில் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இல்லையா, இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு இல்லையா, அதில் ஆட்களை போட்டு வேலையை பார்த்தாங்க. அந்த ஆட்களுக்கெல்லாம் கூடுதல் சம்பளங்களுக்கு அந்தந்த இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் அவங்க எப்படியோ மேனேஜ் பண்ண எப்படி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு புரியும். அதை மேனேஜ் பண்ணி கொண்டு தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் உடனே நெருக்குனின்னு வச்சுக்கோங்க, அந்த வேலை பார்த்துட்டு போயிட்டானா நிர்வாகம் காலி, எல்லாமே காலி. நீ ஊழல் ஒழிக்கின்ற பேரில் ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு விட்ட. இதெல்லாம் நிர்வாக திறமையில் எப்படி அழகாக நெறிப்படுத்தி கொண்டு வருது, அது படிநிலையாக கொண்டு வரணும். மந்தவே அட்டாதடி தட்டாலடி அவர் பண்ணி வச்சுக்கவேன், நிர்வாகம் ரன் ஆகாது. இந்த ஆஃபீஸர்ஸை வச்சு தான், இந்த ஊழியர்களை வச்சு தான் நம்ம நிர்வாகம் பண்ணியாகணும். அதில் தான் கெட்டிக்கார திறமை இருக்குது. யார் வேணால் பண்ணாங்க, அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு, அதெல்லாம் எந்த கதையும் இங்கே வேலைக்காது. அதான் சொல்ல, சினிமா படம் வேற, நிஜ உலகம் வேலை. நீங்கள் எல்லா பேரையும் அனுப்பிடுவோமா, வீட்டுக்கு அனுப்பிட்டு புதுசாக ரெக்ரூட் பண்ணிடுவோப்ப, அதுவும் நடக்காது. எனவே நிர்வாகத்திறமைன்றது முழுக்க முழுக்க வேற. அந்த நிர்வாகத்திறமை உள்ள ஆளை கொண்டு போட்டுருக்கோமான்றதான் கேள்வியே. அதுக்கு தான் நம்ம டிஎன்இபியில் ஆரம்பித்து ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதில் தொட்டு ஒரு வாரமாக எனக்கு தெரிஞ்சு 5 நாளைக்கு மேலே முதல் முறையாக வரலாற்றிலேயே நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்களாக நடந்துச்சு. எவ்வளோ பேர் பெயிலில் வரணும், எவ்வளோ பேர் கேஸு தேங்கும், அவங்க மேலே உட்காந்துருக்காங்க வந்தழுது. இந்த படி இதை எதையாவது பண்ணுவாரா பார்த்தா இவங்க ஆளுங்க நுழையாத ஆஃபீஸ் கிடையாது. எல்லா ஆஃபீஸிலும் போய் இவரோட புகைப்படத்தை வைக்கிறது. பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழையிறாங்க. பள்ளிக்கூடத்தில் நுழைஞ்சு இன்னைக்கு விஜய் பேசின பேச்சை பள்ளிக்கூடத்தில் போட்டுருக்காங்க. ஏதாவது விளங்குமா? இது பேர் நிர்வாகமா? நான் கேட்குறேன். ஒவ்வொரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வருது. ஒருத்தன் ஒயிட்டை பொடியை வச்சு கசக்கிட்டிக்கான், அவன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க மாட்டேன். இந்த ஒரு கீர்த்தனாதி இது அது தனியாக ஆடிக்கிருக்கு, அது மீது நடவடிக்கை கிடையாது. ஏன்? ஏன்னா இவர் ஆட்சியில் இருக்கும்ல. ஸோ இவர் ஆட்சியில் இருக்கா, என்ன வேணால் ஆட விட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துருக்கீங்க. 4 பேர் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருங்கன்னா மிச்சர் அமைச்சர் வேலை நின்றுப்பேன், வேலையை பார்த்துருப்பேன். கடை ஒழுங்காக இல்லை அமைச்சர் இறக்கணும். பயம் வேணாமா? எதுவுமே பண்ணலை, ஏன்னா எனக்கு தான் பயமாக இருக்குது அவங்க போயிட்டாங்க அப்படின்னு உட்காருக்காரு. இவர் போயிட்டு ஆட்சி கவுந்துருக்கும் பயப்படுறாரு. இந்த லட்சத்தை அவர் ஆட்சி நடத்திக்கிட்டு எல்லா பிரச்சனைக்கும் திமுக அதிமுக தூக்கி போட்டு சுத்தலாம் பார்க்குறாரு. தேர்தல் பிரச்சாரமாக செய்கிறாரு. இதெல்லாம் தீர்வு. பதிவோட இறுதியாக சொல்கிறேன், விஜய் மாதம் ஒரு முறை இப்படி தான் திட்டமிட்டுருக்காரு. மாதம் ஒரு முறை யார்கிட்ட பேச வேணா, ஸ்கிரிப்ட் எடுத்துச்சு படிக்க வச்சு, எப்படி நமக்கு கால் ஷீட் கொடுத்து போய் நடிப்பார்ல, அது மாதிரி மேடை வந்து ஏறி வாங்க திட்டி விட்டு ஓடி போயிடுவோம். அதுக்கப்புறம் எல்லோரும் நம்ம ரசிகர்கள் இருக்காங்க, அங்கிட்டு இருக்காங்க, எல்லாம் சண்டை போட்டு கிடக்கிறோம். நம்ம ஆள் தெரியும், நம்ம அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இப்படி ஒரு பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி வாழ்ந்துருக்காரு. 6 மணி நான் வீட்டுக்கு போயிடுவோம். அவரோட சொகுசு வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கூட குறையல. ஆனால் அரசியல் வேணும், அதுக்காக இந்த மாதிரி கிளறி விட்டு செய்கிறார். ஆனால் நிர்வாகத்துக்கு பொறுப்பேற்க தயாராகவே இல்லை. எனவே ஒரு நல்ல நிர்வாகியாக தன் நிரூபிச்சிருக்காருன்னா கிடையாது. 60 நாட்களில் நிலைமை மோசமாயிருக்கு, இதுதான் உண்மை. ஆனால் செய்தியில் மற்ற இடங்களில் தவறான தகவலை பரப்புறதுல கொஞ்சம் கூட கூச்சப்படுறதே கிடையாது. இந்த கடைசியில் 15,000 கோடி முதலீடு இருக்குல்ல, அது வரைக்கும் அந்த நிறுவனத்துக்கு மொத்த மதிப்பே ஏன்னா லாபமே 100 கோடி, அங்கே 15,000 கோடி உள்ளே கொண்டு போனான். அது 15 வருஷத்தில் இவர் ஊரை ஏமாத்துறாரு விஜயோட சேர்த்துக்கிட்டு. எனவே இவர் ஊரை ஏமாத்துறது வேலை ஆகுறாரு. எனவே நிர்வாகத்திறமை கொஞ்சம் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதில் நாங்கள் என்னென்ன தப்பு செஞ்சோம், தப்பை ஏற்றுக்கிற தன்மையும் இவருக்கு இல்லை. இப்போ வரைக்கும் இந்த கரு விவகாரத்தில் அடுத்த கை காட்டிட்டே தெரிவார். எல்லாம் ஓடி போயிட்டீங்கன்றாரு. அன்றைக்கி ஓடி போனது யார்? தலைமுறை வேணாமே யார்? எனக்கு தெரிஞ்சு 70 நாள் நீங்கள் காணவே காணும். நாங்கள் தான் பேசி தெரிஞ்சுப்பா உங்களுக்கு. அன்றைக்கி பாவம் ஆதரிச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி குழி ஓடி இருக்காரு விஜய். எவ்வளோ விசுவாசமான, எவ்வளோ நன்றி கடன் உள்ள ஆள் பார்த்தீங்களா இந்த ஆள். அன்றைக்கி யார் தலைமுறை வேணாம்? புஷி ஆனந்த் தலைமுறை ஆகிட்டார். எங்கே இருந்து நான் நியூஸ் பேப்பர் காட்டுறேன். செப்டம்பர் 2025 தலைமுறை வாழர்கள் புஷி ஆனந்த் தலைமறைவு தேடப்படுகிறார். இன்றைக்கி அமைச்சர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா டெல்லி ஓடி போயிட்டார். கேட்டால் போட்டிக்கு போயிருக்கேன். ஏன்டா கரூரில் இறந்துட்ட கை எவனும் வரதுக்கு வக்க காணா 70 நாள் அந்த படம் எவனும் வந்து தலை வச்சு படுக்கலை. இன்றைக்கி வந்து மற்றெல்லாம் ஓடி போயிட்டா பேசிட்டு இருக்கீங்க. ஆகவே விஜய் பண்ணுறது பக்காவாக இந்த தேர்தல் பிரச்சாரங்களை அதே மாதிரி பிரச்சாரம் பண்ணி செய்கிறாரு. இல்லை வெக்கமே இல்லாமல் அடுத்த தேர்தல் எனக்கு ஓட்டு போடுறதுன்னு பேசுகிறார். வந்து என்ன நிர்வாக திறமை காமிச்சு புள்ளி வரத்தோட பேசிய வசனம் தேவையில்லை. ஆனால் வாழ்நாளே முதல் முறையாக சொல்கிறேன், ஒரு அருவருப்பான நிலைமையில் அரசியல் கொண்டு நிப்பாட்டிருக்கீங்க. அது காரணம் தெரியுமா? எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு சூடு சோறனே இல்லாமல் நான் விசில் அடிச்சுட்டு திரும்ப அந்த கூட்டத்துக்கு போவேன் அப்படின்னு ஒரு கூட்டத்தை அரசியல் இறக்கி விட்டுருக்கீங்க.
இது அரசியலும் தெரியலை, அட்மினிஸ்ட்ரேஷனும் தெரியலை, நிர்வாகமும் புரியலை, வரலாறும் தெரியலை, எதுவுமே தெரியாமல் நேற்று வரைக்கும் சினிமா புகழ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சினிமா கவர்ச்சி பின்னாடி நான் தெரியுவேன். ஏன்ட்டு நீ ஏதாவது வந்து பேச வச்சுக்கேன், அவங்களாம் ஒழுக்கமா அப்படின்னு கேட்டு ஓடி போயிருக்கேன். இப்படி ஒரு கூட்டத்திட்ட அரசியல் கொண்டு இழுத்து விட்டுருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு தான், இந்த நபர்களை வச்சுக்கிட்டு தான் நம்மளோட அரசியல் பலமே அப்படின்னு நம்புறாரு. இவங்க அப்பாவிங்க தூண்டி விடுவோம், போய் சண்டை போட்டோம், எல்லாரும் அசியமாக திட்ட விட்டு வேடிக்கை பார்ப்போம், நம்ம பொய்யை பரப்புவோம், சிம்பிள். இப்படி 5 வருஷம் ஓட்டிலாம் பார்க்குறாரு.